ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. நான் சொட்ட சொட்ட நினைது இல்லை ஹீரோயினா பண்ணியிருக்கேன். என் பேர் ஷாலினி. ஸோ இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரோஹிணி தியேட்டரில் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாரோட பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப வருஷ கனவு இது. ஸோ நம்ம பெரிய பிக் ஸ்க்ரீனில் வந்திருக்கோம்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஃப்ரேமில் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்ஸ். பாடி ஷேம் பண்றீங்க இல்ல, பாடி ஷேம் பண்றாங்கன்னு தான் நாங்க எடுத்திருக்கோம். எவ்வளவு சொட்ட முக்கியமோ அந்த அளவுக்கு சொட்ட பத்தி பேசுறது, பாடி ஷேம் பண்றது முக்கியம் இல்ல, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிதான் மூவில இருக்குது. சொட்ட சொட்ட நினைது அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. அந்த கதாநாயகன் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சேலஞ்சான ஒரு கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இயக்குனர் நவனித் அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா ஒரு இளைஞர்களுக்கு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காரு. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. சேலஞ்சிங் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் தான். ஆக்சுவலி அந்த டைம் வந்து எங்களுக்கு பேக்கப் பண்ணணும், அதெல்லாம் விஷயம் நிறைய இருந்தது. ரொம்ப கம்மி டைம்ல எடுத்தனால எல்லாமே ஒரே டேக்ல முடிச்சோம். ஸோ கிளைமேக்ஸ் வந்து ஒரே டேக்ல முடிச்சிருக்கு. அது மட்டும் கொஞ்சம் ரிஸ்கா இருந்தது. மற்றபடி எல்லாமே ஏன்னா பிகாஸ் அது வந்து கொஞ்சம் டைலாக்ஸ்ல கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும், கொஞ்சம் கோவமா பேசணும். இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லா கேபிஒய் டீம்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிச்சுட்டு ஜாலியா ஃபன்னா இருப்பாங்க. பட் நம்ம அதை பார்த்தோம்னா சீன் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருந்தது. மற்றபடி இந்த டீம் வந்து ரொம்ப ஃபன்னா ஜாலியா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. 18 நாள்ல ஒரு மூவி முடிக்கிறது ஈஸி இல்லை. ஸோ எங்களால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்துருக்கோம். எனக்கு நிஷாந்த் கூட தான் மேக்சிமம் கேரக்டர்ஸ் இருந்தது, சீன்ஸ் நிறைய இருந்தது. நிஷாந்த் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மூவி பண்றோம் அப்படிலாம் எதுவுமே பார்க்கல. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா நீங்க ஓகே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேட்டு நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குற ஆர்டிஸ்ட் கூட தான் நடிச்சிருக்கேன். ஸோ அண்ட் ரோபோ சங்கர் சார் இவங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அது நல்லா இருந்தது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே சொல்லிட்டேனே, ஃபர்ஸ்ட் டைம் மூவிங்கிறப்போ பெரிய ஸ்கிரீன்ல நம்ம ஃபேஸ் மட்டும் தெரியுது, எல்லாருமே வந்து பாக்குறாங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எல்லாருமே நல்ல ரிவ்யூ சொல்லிட்டாங்க. படம் நல்லா இருந்தது. எல்லாரும் டெஃபினட்டா வந்து பாருங்க. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னதான் இதுல என்னோட போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலும் ஐ ரியலி என்ஜாய்ட் ஆக்டிங் இன் ஹியர். ஸோ எல்லாரும் வந்து கண்டிப்பா படம் பாருங்க. நல்லா நல்லா இருந்தது ப்ரோ. நம்ம லாங்குவேஜ்ல பண்ணும்போது ஒரு ஆரா இருக்கும்ல, நமக்கு தெரியும், நம்மளால புரிஞ்சுக்க முடியும், நம்மளால அது அழகா வெளியில காமிக்க முடியும். அதனால ஐ ரியலி என்ஜாய்ட். நல்ல விஷயம் தானே ப்ரோ. இப்பதான் பாடி ஷேமிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இது பண்ணா தப்பு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அந்த விதத்துல இதுவும் ஒரு படமா அமையும். இது இந்த மாதிரி பாடி ஷேமிங் ஒருத்தவங்களை பண்றது எவ்வளவு ஹர்ட்ஃபுல்லா இருக்குங்கிறத தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானே வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கு காமிக்கும் போது ஒரு 2 சத்தம் என் காதுல கேட்டுச்சு. அதுல வந்து ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. உண்மையாவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம என்ன எவ்வளவு சின்னதோ பெருசோ, ஆனா நம்ம வரும்போது ஒரு அந்த ஒரு கைத்தட்டல் இருக்குல்ல, அதுக்குதான் எல்லா ஆர்டிஸ்டும் வெயிட் பண்றாங்க. and I was really happy that I got that. கண்டிப்பா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச சீன்ஸ் வந்து என்னோட சீன் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், இந்த படம் வந்து மொத்த ஸ்பேன் ஆஃப் 16 to 19 டேஸ்ல எடுத்துட்டாங்க. ஸோ இதுல வந்து ஒர்க் பண்ண அத்தனை டீம், ஃப்ரண்ட் எண்டும் சரி பேக் எண்டும் சரி, ஒர்க் பண்ண எல்லாருமே பயங்கரமா உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. அண்ட் பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆடியன்ஸோட என் படம் பார்க்கும்போது. எல்லாரோட ரியாக்ஷனும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி நல்ல ரெஸ்பான்ஸே இருக்கு. இது பாடி ஷேமிங் பத்தியே கிடையாது. ஆக்சுவலா ஒரு பால் கை வந்து எந்த அளவுக்கு அவன் சொசைட்டில இது பண்றாங்க அப்படி நம்ம அந்த விஷயத்த கன்வே பண்ணோம்னா, நம்ம எப்படிலாம் அவனை கலாய்க்கிறாங்கன்றதையும் தான் ஆப்வியஸா காட்டி ஆகணும். ஸோ அது அப்பதான் வந்து லாஸ்ட்ல கனெக்ட் ஆகும் ஆடியன்ஸ். அதனாலதான். ஆமா, 18 டேஸ்லயே வந்து படத்தை முடிச்சிட்டோம். அது ஏன்லாம் டைரக்டர் சார்ட்ட தான் கேட்கணும்.
பட் இவ்வளவு சீக்கிரம் நல்ல குவாலிட்டியா ஒரு படம் எடுத்து முடிச்சு வெளியே வர்றது இட்ஸ் வெரி பிக் திங். ஸோ அதுக்கு நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. சொல்றதுக்கு ஒரு குறையுமே இல்ல. ஜாலியா இருக்கும் செட்டு. ஒவ்வொருத்தருமே வந்து சூப்பரான கேரக்டர். விஷால் சார் அவருக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்று விஷால் சாரோட நிச்சயதார்த்தம், அவருடைய திருமண வாழ்க்கை சிறக்க மணக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், யார்கிட்டனாக்க என் அண்ணி தன்ஷிகா அன்னிக்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள். விஷால் சார் வந்து ஒரு கள்ளங்கபடம் இல்லாதவர், பார்க்கறதுக்கு தான் ரொம்ப போல்டா ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருப்பார். ஆனால் அவர் ஒரு குழந்தை மாதிரி. அவரோட கண்ணுல இருந்து வெங்காயம் நறுக்கும்போது கூட தண்ணி வரக்கூடாது தன்ஷிகா அண்ணி. இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். ஏன்னா அவன் இவன் படத்தில் நடிக்கும்போது கூட அந்த கண்ணை வருத்தி அவர் வந்து நடிச்சது இப்போ வரைக்கும் அவருக்கு கண் வலி அப்படின்னு சொல்லி பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. அதனால அவருடைய உடல் நலனும் அக்கறை கொண்டவன் இந்த கூல் சுரேஷ் மட்டுமல்ல, லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாகவும் விஷால் சாருக்கு தன்ஷிகா அன்னிக்கு மனமார்ந்த திருமண வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.